ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் கையளவு மல்லிச்செடி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மிளகாய் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. நான் பல்லாரி தான் வெட்டி போட்டிருக்கேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் அரைச்சி வச்சிருக்கிற மல்லிச்செடியை ஊற்றிடுங்க. இது நல்லா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. லைட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி வற்றணும். 3 கேஷ்யூ எடுத்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சாதத்தை எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான மல்லி சாதம் ரெடி ஆகிடும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.